ராம் நாராயண ராம். இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இயற்கை எம்மை எல்லாரையும் சமமானவாறு உருவாக்கியுள்ளது. யாரிடமும் வேறுபாடு செய்யவில்லை. ஆனால் பூமியில் இருக்கும் சில தற்காலிக ஆன்மீக ஆசான்கள் மனிதரை வேறு வேறு ஜாதிகள் மற்றும் மதங்களில் பிரித்துவிட்டனர். அதனால் அனைவரின் மனதில் ஒருவருக்கொருவர் மீது வேறுபாடு உருவானது. மக்கள் ஜாதி மற்றும் மதத்தின் அடிப்படையில் மட்டுமே எல்லாவற்றையும் செய்யத் தொடங்கினர். நாம் ஏன் மறந்து போகிறோம் என்றால், நாம் எல்லாம் ஒரே பூமியின் உயிரினங்கள் என்பதையே. அனைவரும் ஒரே பூமியில் வாழ்கிறோம். ஆனால் ஏன் தெரியவில்லை? சமுதாயம் ஜாதியையும் மதத்தையும் பெயரிட்டு பூமியை பல பகுதிகளாக பிரித்துவிட்டது. இப்படியே தொடர்ந்தால் முழு உலகமும் ஒருவருக்கொருவர் எதிரிகள் ஆகிவிடும். ஆனால் நமக்கு எதிரிகள் ஆகாமல் அன்பின் செய்தியை வழங்குபவராக இருக்க வேண்டும். இதயங்களில் வெறுப்பு இல்லை, அன்பின் விதை விதைக்க வேண்டும். இன்று நவீன இந்தியாவில் கூட மதமும் ஜாதியும் இவ்வளவு ஆழமான பிரச்சனை, அது மக்களின் மனதில் முழுமையாக அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அத்தனையும் அடிப்படையில் பெரும்பான்மையினர் அதில் இறுக்கமாக சிக்கியுள்ளனர். அனைவரையும் கர்மத்தின் அடிப்படையில், இயற்கையின் அடிப்படையில் வைத்தால் மற்றும் அதன்படி செயல்முறை நடப்படாம்யான் பெரும்பாலும் ஒவ்வொரு வர்க்கத்திலும் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் பாதி முதல் மேற்பட்ட பிரச்சனைகளும் தானாகவே தீரப்படும். இந்தியாவில் ஜாதி மற்றும் மத பிரச்சனை நூற்றாண்டுகளாக பழமையானது. இது சமுதாயத்தை பிரிக்கவும் மற்றும் வேறு வேறு குழுக்களாக பிரிக்கவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஜாதி அமைப்பும் மதத்தின் பேரிலும் நடக்கும் வேறுபாடுகளும் மனிதநேயம் எதிரானவையாக மட்டுமல்லாமல் சமூக முன்னேற்றத்திலும் தடையாகின்றன. ஜாதி என்பது ஒரு சமூக அமைப்பு. அடிப்படையில் சமுதாயத்தில் வேலைகளை பிரிக்க உருவாக்கப்பட்டது. ஆனால் காலத்துடன் இது நிலையான அடையாளமாகவும் வேறுபாட்டுக்குமான காரணமாகவும் மாறியது. ஜாதியின் அடிப்படையில் உயர்வு கீழ்வு எண்ணம் சமுதாயத்தை உடைத்தது. இதனால் பல வகுப்பினரும் மற்றும் குறைந்த தொகை சமூகங்களும் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சம வாய்ப்புகளை பெறாமல் தவிக்கின்றனர். இன்று கூட ஜாதியின் பேரில் நடக்கும் குற்றங்கள், வேறுபாடுகள் மற்றும் சமூக அநீதிகள் நம் சமுதாயத்தின் கசப்பான உண்மை. இது நம் சிந்தனையும் வளர்ச்சி பணியையும் கட்டுப்படுத்துகிறது. மதம் என்பது முதலில் ஒரு மனிதனின் ஆன்மீக மற்றும் நெறியியல் முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்டது. காலத்துடன் பிரிவினையும் போராட்டத்தையும் ஊக்குவிக்கும் வழியாக மாறிவிட்டது. இன்றைய அரசியலில் மதம் வாக்குச் சண்டைக்காக பயன்படுத்தப்படுகிறது. இது மதத்திற்கான கடுமையை மற்றும் ஒப்புக்கொள்ளாமையை வளர்க்கிறது. ஜாதி மற்றும் மதத்தின் வேறுபாடுகளை நீக்குவதற்காக மிக முக்கியம். நாம் நம்மை இயற்கையின் கையளிப்பில் விடுவோம் மற்றும் விரைவில் ராம் நாராயண ராம் என்ற பெயருடன் இணைவோம். ஜாதி மற்றும் மதம் சமூக மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தின் கருவியாக இருக்க முடியாது. இவை மட்டும் இதயங்களில் வெறுப்பை உருவாக்குகின்றன. ஜாதி மற்றும் மதம் இன்று சமூக அநீதியும் போராட்டத்துக்கும் காரணமாகிவிட்டன. இப்பொழுது நாம் இந்த அனைத்து வேறுபாடுகளையும் நீக்கி சமத்துவம், மதநிர்பேகமும் முன்னேற்றமும் கொண்ட சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இது தபி சாத்தியமாகும் நாம் நமது அறிவையும் மனதையும் கேட்கும்போது, இயற்கையுடன் இணைந்து ராம் நாராயண ராம் என்ற ஜபத்தை முறையாகச் செய்வோம். இயற்கையே மிகப்பெரிய மதம். இதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்வது அவசியம். ஒரு மனிதன் ராம் நாராயண ராம் என்ற நாமத்துடன் இணைந்தால் வாழ்க்கைக்கு புதிய பார்வை கிடைக்கும். அந்த புதிய பார்வை நமக்கு புதிய சக்தியை வழங்கி வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றும். ராம் நாராயண ராம் வழியாக மக்கள் எப்போதும் எதுவும் தங்கள் சிந்தனையை நேர்மறையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறார்கள். வாழ்க்கையில் எப்போதும் நல்ல செயல்கள் செய்யவும், சாத்தியமான வரை பிறருக்கு நன்மை செய்யவும் வேண்டும். ராம் நாராயண ராம் மூலம் சமுதாயத்தில் பரவியுள்ள எதிர்மறை சக்தியை எப்போதும் நீக்க முயற்சிக்கப்படுகிறது. இதனால் சமுதாயத்தில் இருள் நீங்கி விழிப்புணர்வு ஒளி பரவுகிறது. ராம் நாராயண ராம் உடன் இணைந்த மக்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றனர் மற்றும் தொடர்ந்து வெற்றியின் பாதையில் முன்னேறி வருகின்றனர்.